எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, மகிமை உள்ள தெய்வமே, மங்காத பிரகாசமே, இந்த அருமையான இந்த மாலை பொழுதிற்காய் உங்களை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தாவே, உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் வந்திருக்கிறோம். அநேக பிள்ளைகள் மீடியாக்கள் கூட மூலமாக கூட இணைந்திருக்கலாம். ஆண்டவரே, இந்த நாளிலும் அப்பா உமக்குள்ளாக உம்முள்ளே ஒரு வாஞ்சியோடு தாகத்தோடு வந்திருக்கிற எங்களோடு கர்த்தர் நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளை அனுப்பி எங்களோடு நீங்கள் பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நற்செய்தியை குறித்த இன்னும் விளக்கங்களை தெளிவுகளை அப்பா எங்களுக்குள்ளே உண்டாக்கி ஆண்டவரே அப்பா உம்மை நாங்கள் பிரதிபலிக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் வாழத்தக்கதாய் எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிற அடியேனே உடைய சிலுவை நிழலிலே மறைத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா வழிநடத்துங்க, ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபை எங்களை தாங்கி ஏந்தி தப்புவித்து இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்திலே எங்களை கூட்டி வந்திருக்கிறபடினாலே என் தேவனை நான் மீண்டும் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் வேத படிப்புக்காக வந்திருக்கிற உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். நிச்சயமாக ஒரு தடவையும் சொல்வது போல வேலை களைப்புகள் பலவிதமான காரியங்கள் இருந்தாலும் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை அறியத்தான் எங்களுடைய வாழ்க்கைகளிலே அவருக்குள்ளான ஒரு மாற்றங்கள், ஒரு திருப்பங்கள், மறுரூபங்கள், மனம் திரும்புதல்கள் உண்டாகும் என்பதிலே நாங்கள் நன்கு அதை விளங்கி கொண்டவர்களாக தேவ சமூகத்தை நாடி வந்திருக்கிறோம். கர்த்தரை அறிந்து கொள்கிறது இந்த நாட்களிலே நற்செய்தியை குறித்து அறிந்து கொள்ளும்படியாக நாங்கள் வந்தது. கர்த்தருக்குள்ளாய் அதன் பிரகாரம் எங்களை அவருடைய வார்த்தைகள் மூலமாய் ஆசீர்வதிக்கிறது மாத்திரமில்லாமல் எங்களுடைய வாழ்க்கைகளிலும் சில வேளைகளிலே என்ன பலவீனங்கள் என்ன சோர்வுகளோடு கூட தேவனுடைய சமூகத்துக்குள்ளாக வந்திருந்தாலும் வேதம் சொல்லுகிறது போல அவரிடத்திலே வருகிறவர்களை அவர் புறம்பே தள்ளாத தேவன், அவரை நோக்கி பார்த்தவருடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். நிச்சயமாய் எங்களுடைய உள்ளான மனுஷன்லே வெளியாலே சில வேளைகளிலே நாங்கள் நல்ல சிரிச்ச வண்ணமாக அல்லது வெளியே ஏதோ ஒரு காரியம் இல்லாதது போல இருந்தாலும் கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய ஆறுதல் நிச்சயமா இந்த நாளும் இந்த வேளையில எங்களை ஆற்றி தேற்றி எங்களை வழி நடத்தும். ஆமென். ஆகவே இந்த நாட்களிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைகளை விசேஷமாக நானாக மாறும் நற்செய்தி என்று சொல்லுகிற இந்த தலைப்பின் கீழாக கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் தியானித்து கொண்டு வருகிறோம். ஆமென். ஆகவே கர்த்தருடைய வார்த்தைகள் வேதம் சொல்லுகிறது தீமோத்தேயு புஸ்தகத்திலே, தேவனுடைய மனுஷன் தேறினவனாக அவன் நிறுத்தப்படத்தக்கதாக அல்லது தேறினவனாக அவன் மாற்றப்படத்தக்கதாக வேத வாக்கியங்கள் எல்லாம் எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லி 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது 17வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. ஆமென். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் இந்த ஆண்டு நற்செய்தி, தேவனுடைய நற்செய்தியை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களாக நாங்கள் மாறத்தக்கதாய், அதிலே ஒரு தேறினவர்களாக நாங்கள் மாறத்தக்கதாய் கர்த்தருடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளாக அந்த வார்த்தைகள் எங்களை மாற்றும்படியாய் நல்ல விளக்கங்களை எங்களுக்கு விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் நாங்கள் இந்த பூமிக்குரிய ஒரு பிரகாரமாக அல்லது பூமிக்குரிய ஒரு பார்வையோடு பூமிக்குரிய பிரகாரமான ஒரு எங்களுடைய செயற்பாடுகளோடு நாங்கள் கர்த்தரை பிரதிபலிக்க முடியாது. தேவனை பிரதிபலிக்க வேண்டும் என்று சொன்னால் தேவன் எல்லாவற்றுக்குமே அவருடைய ஆலோசனைகளும் அவர் வைத்திருக்கிற மாதிரிகளும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலே நாங்கள் நற்செய்தியை குறித்து எங்களுக்கு சுவிசேஷம் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நாங்கள் சொல்வது தானே, அல்லது எங்களுடைய வாழ்க்கைகள் மூலமாக எங்களுடைய நல்ல வாழ்க்கையின் சுபாவங்கள் குணநலங்கள் மூலமாக வெளிப்படுத்துவது தானே என்று மட்டும் ஒரு மேலோட்டமான அந்த ஒரு வெளிப்பாடோடு விளக்கங்களோடு இருந்து விடாதபடிக்கு ஆழமாக கர்த்தருக்குள்ளாக எங்களுடைய வாழ்க்கைகள் இயேசுவை பிரதிபலிக்கத்தக்கதாய், இயேசுவை எங்கள் மூலமாய் மற்றவர்கள் காணத்தக்கதாக கர்த்தர்
அவருடைய வார்த்தைகள் மூலமாக எங்களை ஒரு தேறினவர்களாக, அந்த நற்செய்திக்கு ஒரு தகுதி உள்ளவர்களாக, ஒரு தகுதியாக எங்களை மாற்றும்படியாக கர்த்தர் எங்களோடு பேசி வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவேதான் நான் சென்ற ஞாயிற்றுக்கிழமையில சொல்லியிருந்தேன், கர்த்தருடைய வார்த்தை, வேதத்தில் இருந்து சொல்லப்பட்ட வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை எங்களுடைய கண்களை தெளிவாக்குகிறதா. ஆமென். ஆகவே எங்களுடைய பார்வைகளை கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக்குகிறது. நாங்கள் எப்படியாக இந்த நற்செய்தியை சொல்ல வேண்டும், அல்லது எங்களுடைய பூமிக்குரிய பிரகாரமாக எங்களுடைய வாழ்க்கைகள் எப்படி இருக்க வேண்டும், சபையிலே எப்படி இருக்க வேண்டும், ஒரு சகோதரனோடு எப்படி இருக்க வேண்டும் என்ற பார்வைகளை கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு ஒரு தெளிவை கொண்டு வரதான் கண்களை தெளிவாக்குகிறது. நீங்க 19வது சங்கீதத்திலே அதை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வேதம் அங்கே குறைவற்றதும் எப்படியாக அதனுடைய செயற்பாடுகள் இருக்கிறது என்று சொல்லி அதற்கு பிற்பாடு அந்த கடைசி பகுதியிலே சொல்லப்படுகிறது, அந்த வார்த்தைகள் எங்களுடைய கண்களை தெளிவாக்குறது. அப்படி என்று சொன்னால், நான் ஆரம்பத்தில் இருந்து சொன்னது போல, நாங்கள் ஒரு தேறினவர்களாக நற்செய்தியை குறித்த விடயத்திலே பிரத்யோகமாக நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறது போல, நாங்கள் இந்த ஆண்டு நற்செய்தியின் ஆண்டை என்று சொல்லி இந்த ஆண்டிலே நற்செய்தியை குறித்து பல காரியங்களை நாங்கள் படித்துக் கொண்டு வருகிறோம். அதிலே ஒரு தேறினவர்களாக நாங்கள் மாறத்தக்கதா எங்களுடைய பார்வைகள் அதற்கேற்ற விதமாக, எங்களுடைய நடத்தைகள், எங்களுடைய செயற்பாடுகள் மாறத்தக்கதாய் கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கிறோம். ஆமென். நிச்சயமாக இந்த பார்வைகள் எங்களுக்கு கர்த்தருக்குள்ளாக மாற்றப்படுவதற்கு கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் ஒன்று இப்படியான பிரசங்கங்கள் மூலமாக கேட்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் வேதத்தை நாங்கள் படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுடைய பார்வைகள் மாறும். இப்ப சிலர் சொல்லுவார்கள், நாங்கள் இப்படி உங்களை குறித்து இப்படி நினைச்சோம், இப்படித்தான் இந்த காரியத்தை குறித்து என்ற பார்வை இருந்தது, ஆனால் நீங்கள் நல்ல அருகாமையில வந்து கதைக்கும் பொழுது, பேசும் பொழுது உங்களை குறித்த பார்வை எனக்கு வித்தியாசமா இருக்குதுன்னு சொல்லி, அப்படியாகத்தான் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நானும் நீங்களும் சுவிசேஷத்தை குறித்து சில வேளைகளிலே ஒரு குறுகிய ஒரு வட்டத்துக்குள்ளாக, குறுகிய ஒரு பார்வையில இருந்திருக்கலாம். நாங்கள் படிக்க கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க அந்த வார்த்தைகள் எங்களுடைய பார்வைகளை இன்னுமாக விரிவாக்கி கொண்டு போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாக நீங்கள் வேத படிப்புக்குள்ளே வருகிறவர்கள், இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், இந்த நற்செய்தியை குறித்துத்தான் நாங்கள் இந்த வேத படிப்பிலே பார்த்து கொண்டு வருகிறபடினால் இன்னும் எங்களுக்குள்ளான அந்த மாற்றம், இயேசுவை பிரதிபலிக்கத்தக்கதான அந்த மாற்றம் எங்களுக்குள்ளாக இன்னும் அதிகரித்து கொண்டுதான் போகிறது. என்ற கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க அந்த பார்வைகள் தெளிவாகிறது. ஆமென். நான் ஒரு உதாரணத்தை சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். சங்கீத புஸ்தகம் 73வது அந்த சங்கீதத்தை பாருங்கள். அவனுடைய பார்வையும் முதல் எப்படி இருந்தது, அதற்கு பிற்பாடு வாசிங்கள். அதுல தொடக்கத்தில் இருந்து 18வது வசனம் என்றால் அந்த ஆசா சங்கீதம் என்று சொல்லப்படாத வாசிங்கள். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை. அவர்களுடைய பலன் உறுதியாயிருக்கிறது. நரற்படும் வருத்தத்தில் அகப்படார்கள். மனுஷர் அடையும் உபாத்தியை அடையார்கள். ஆகையால் பெருமை சரப்பணியை போல் அவர்களை சுற்றி கொள்ளும். கொடுமை ஆடையை போல் அவர்களை மூடிக்கொள்ளும். அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது. அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள். இருமாப்பாய் பேசுகிறார்கள். தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள். அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள். தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூர்ணமாய் சுரந்து வரும். தேவனுக்கு அது எப்படி தெரியும்? உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று சொல்லுகிறார்கள். இதோ இவர்கள் துன்மார்க்கர். இவர்கள் என்றும் சுகஜீவிகளாயிருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவினேன். நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலை தோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேனானால் இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாவேன். இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து
அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் ஆமென். பார்வைக்கு விசனமாயிருந்தது. என்ன இங்க சொல்லுகிறார்? அவர் பார்க்கும் பொழுது இந்த துன்மார்க்கர் அல்லது இந்த உலக பிரகாரமாக உலகத்தின் போக்கோடு வாழ்கிற மக்களுடைய வாழ்க்கை எவ்வளவுத்திற்கு அவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளையாகிய நான் தான் இது ஒரு தேவையில்லாதபடிக்கு நான் வாழ்கிறேன் போல இருக்கிறேன் என்று அவர் சொல்லிவிட்டு, அவர் அந்த 16வது வசனத்திலே அதுக்கு பிற்பாடு அதுக்கு முன்பாகவே சொல்லுகிறார், நாள்தோறும் நான் பாதிக்கப்பட்டு காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன், இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேனானால் இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாவேன். இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன், நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து. அதாவது தேவனுடைய பள்ளிதான் இந்த கர்த்தருக்குள்ளாக எங்களுடைய பார்க்கிற பார்வை. நாங்கள் உலக பிரகாரமாக பார்க்கும் பொழுது உலகத்தில் இருக்கிறவங்க நல்லாத்தான் இருக்கிறாங்க, அவங்க எங்களை விட நல்லபடியா சந்தோஷமா இருக்கிறது போல தோன்றலாம். எங்களை விட எல்லா விதத்திலுமே ஏதோ அவர்களுடைய ஆசீர்வாதம் பெரிதா இருக்கிறது போல தோன்றலாம். இது எங்களுடைய பார்வை, இது மனுஷீக பார்வை. ஆனால் கர்த்தருக்குள் இதிலே அங்கே அந்த ஆசா சொல்றார் எப்படின்றால், நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும். அப்ப தேவனுக்குள்ளாக தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அவருடைய வார்த்தையின் பிரகாரமாக இந்த மக்கள் எப்படியாக இவர்களுடைய முடிவுகளும் இவர்களுடைய வாழ்க்கையின் காரியங்களும் இருக்கிறது, நான் எப்படி கர்த்தருக்குள்ளா இப்படி இருந்தாலும் கர்த்தர் எப்படி என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாங்கள் பார்க்கும் பொழுதுதான் அது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் எங்களுடைய கண்கள் எப்பொழுதுமே அதாவது எங்களுடைய பார்வைகள் கர்த்தருக்குள்ளான ஒரு பார்வைகளாய் இருக்க வேண்டும். உலகத்துக்கு ஏற்ற விதமாய் உலக போக்கோடு அதாவது காரியங்களை வைத்து நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் அது எங்களுக்கு விசனமாத்தான் இருக்கும். எங்களுக்கு நாங்கள் ஏதோ தேவையில்லாமல் இப்படி பின்னேரம் போறோம், காலையில் அடுத்த நாள் போறோம், ஞாயிற்றுக்கிழமை போறோம் என்று நாங்கள் எங்களுடைய பார்வையிலே மாம்சீக எண்ணத்தோடு நாங்கள் பார்ப்போம் என்றால் அந்த அப்படியான ஒரு விசனப்படத்தக்கதாக நாங்கள் ஒரு துக்கப்படத்தக்கதாகத்தான் இருக்கும். ஆனால் கர்த்தருக்குள்ளாய் பார்க்கும் பொழுதுதான் நாங்கள் கர்த்தருடைய சமூகத்துக்கு வருவது, கர்த்தருக்குள்ளாக எங்களுடைய நேரங்களை செலவழிப்பது எவ்வளவு ஆசீர்வாதம் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் இன்றைய நாளிலும் கூட கர்த்தருக்குள்ளாக இன்றைக்கு எங்களுடைய பார்வைகள் சுவிசேஷத்தை குறித்த இந்த பார்வைகள் மாற்றப்படத்தக்கதாக கர்த்தருக்குள்ளாய் இந்த சுவிசேஷத்தை குறித்து நாங்கள் ஆராய்ந்து 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 இந்த சுவிசேஷத்திலே நாங்கள் ஒரு தேறினவர்களாய் அதுக்கென்ற ஒரு தகுதியுள்ளவர்களாக இன்னும் தேவனை நாங்கள் பிரதிபலிக்கத்தக்கதாய் மாறத்தக்கதாய் கர்த்தர் எங்களோடு பேசி எங்களை நடத்தி கொண்டு வருகிறார். அதுதான் நீதிமொழிகள் 25:2 சொல்லுகிறது. அந்த வார்த்தையை வாசித்து நாங்கள் கடந்து செல்லாம். நீதிமொழிகள் 25:2 சொல்லுகிறது, காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதே ராஜாக்களுக்கு மகிமை. ஆமென். காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மகிமை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மையாம். ஆமென். அப்ப காரியங்களை மறைக்கிறது, தேவனுக்குள்ளாக தேவனுடைய வெளிப்பாடுகள் மறைக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக இன்னைக்கு நான் சொன்னது போல தேவனுக்குள்ளாக நாங்கள் இப்படி ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் எங்களுக்குள்ளா இந்த வெளிப்பாடுகள் வரும். தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் எங்களுடைய காரியங்களை வைத்து பார்க்கும் பொழுதுதான் கர்த்தருக்குள்ளாய் நான் எங்கே இருக்கிறேன், கர்த்தருக்குள்ளாய் நான் எப்படி ஒரு பலத்தோடு சுகத்தோடு சந்தோஷமாய் நான் இருக்கிறேன் என்பது கர்த்தருக்குள்ளாய் பார்க்கும் பொழுதுதான் தெரியும். அதனால்தான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது போல, காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மகிமை, அதை ஆராய்வதோ ராஜாக்கள். ராஜாக்கள் என்று சொன்னால் வேறு ஒருவரும் இல்லை, நானும் நீங்களும் தான் ராஜாக்கள். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது இல்லையா, நீங்கள் இருளின் அந்தகாரத்தின் ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைக்கப்பட்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகும். அல்லேலூயா. ராஜாக்களா இப்படியாக கர்த்தரங்களை தெரிந்த இந்த ராஜாக்களா இருக்கிற நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை இப்படி கர்த்தருடைய வார்த்தையின் அந்த பார்வையிலே ஆராய்ந்து பார்க்கத்தான் கர்த்தருக்குள்ளாக எங்களுக்கு இன்னும் தேவனுக்குள்ளான ஒரு மேன்மையாக இருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு
கர்த்தரையும் மகிமைப்படுத்த முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ஆகவே நாங்கள் இந்த சுவிசேஷத்தை குறித்து பல செய்திகளை அல்லது பல வேத படிப்புகளை நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். நான் ஆரம்பத்தில் இருந்து உங்களுக்கு சொல்வது என்று சொன்னால், இந்த சுவிசேஷம் என்பது கர்த்தருடைய திட்டம். இந்த திட்டம் செயற்படுத்தப்படும்படியாய் தேவன் என்னையும் உங்களையும் தெரிவு செய்திருக்கிறார். பேதுரு புஸ்தகத்தை வாசித்து நான் சொன்னது போல எங்களை தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்று சொல்லுகிறார். ஆமென். அவை தேவனுடைய திட்டம் இந்த சுவிசேஷமா இருக்கிறபடினாலே இந்த சுவிசேஷத்தை செயற்படுத்தப்படும்படியாய், சுவிசேஷம் என்ற திட்டம் இந்த பூமியிலே வெளிப்படுத்தப்படத்தக்கதாக அல்லது செயற்படுத்தப்படத்தக்கதாக கர்த்தர் என்னையும் உங்களையும் தெரிந்திருக்கிறார். அல்லேலூயா. அவை தெரிவு செய்யப்பட்ட நானும் நீங்களும் எப்படி இந்த திட்டத்தை செயற்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எங்களுக்கு ஆலோசனைகளை பல விதங்களிலே எங்களுக்கு சொல்லி இருக்கு. அதை குறித்து படித்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் கர்த்தரை குறித்து நாங்கள் சொல்ல வேண்டும், சாட்சியா இருக்க வேண்டும் என்று சொல்லி அவைகளிலேயே பல சுபாவங்களை குறித்த மாற்றங்கள் எங்களுக்குள்ள எப்படி வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நானும் நீங்களும், இந்த கடைசி காலத்தில் இருக்கிற நானும் நீங்களும், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வருகிறது என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடினாலே, கிரியை செய்கிற இந்த காலகட்டங்களில் தானே தேவனுடைய பிள்ளைகளாகி நானும் நீங்களும் இந்த சுவிசேஷத்தை தேவனை அறியாத ஜனங்கள் மத்தியிலே வெளிப்படுத்தும்படியாய், இந்த திட்டத்தை நாங்கள் செயற்படுத்தும்படியாய் எவ்வளவுத்திற்கு நாங்கள் ஒரு உற்சாகத்தோடு ஒரு அதற்கென்று முக்கியத்துவம் கொடுத்து செயற்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது போல, நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். ஆமென். இந்த உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். அதை விட்டு நாங்கள் பூமிக்கு பாரமாக இருக்கக்கூடாது, சாரமாக இருக்க வேண்டும். ஆமென். சாரம் என்றால் உடுக்கிற சாரம் இல்லை, அந்த உப்பினுடைய தன்மை. ஆமென். பிரயோஜனமா இருக்க வேண்டும். பூமிக்கு நாங்களே ஒரு வேதனை உண்டாக்குறவர்களாக, நாங்களே தேவனை துக்கப்படுத்துகிறவர்களாக, நாங்களே தேவனுக்கு ஒரு விசனத்தை கொடுக்கிறவர்களாக இருப்போம் என்றால் அதுதான் தேவனுக்குள்ளாக ஒரு பாரமான காரியம். நாங்கள் ஒரு சாரம், அந்த உப்பினுடைய தன்மை, அந்த பிரயோஜனம் எப்படியாக மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது போல தேவனுடைய பிள்ளைகள் இந்த சுவிசேஷ பணிகளை நாங்கள் செய்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஆமென். சரி, இன்றைக்கு நான் சில முக்கியமா சொல்லுற ஒரு காரியம், இது சில வேளைகளிலே இது இறுதியாக அல்லது இந்த சுவிசேஷ ஆண்டின் முடிவிலே சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கலாம். இடையிலே சொல்லும் பொழுது இதற்கென்றும் நாங்கள் எங்களை விட்டுக் கொடுப்பதற்கு ஏதுவாக இருக்கும். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிக்கலாம். 16வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ! நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலனுண்டு. உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்ரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதே. ஆதலால் எனக்கு பலன் என்ன? நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் அதை பற்றி எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன். நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாயிருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனை போலவும், நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனை போலவும் ஆனேன். நியாய பிரமாணம் இல்லாதவர்களை அவர்களுக்கு நியாய பிரமாணம் இல்லாதவனாயிராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளவனாய் இருக்கிறேன். பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போல் ஆனேன். எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன். சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளியாய் ஆகும்படிக்கு அதிநிமித்தமே இப்படி செய்கிறேன். ஆமென். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் பல காரியங்களை சொல்லிவிட்டு 23வது வசனத்திலே சொல்லுகிறார், சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளியாகும்படிக்கு அதன் நிமித்தமே இப்படி செய்கிறேன். அல்லேலூயா. அவே நான் ஆரம்பத்தில் சொன்னது போல சுவிசேஷம் தேவனுடைய திட்டம்.
இந்த திட்டமாகிய இந்த சுவிசேஷத்துக்கு பவுல் சொன்னது போல உடன் பங்காளிகளாயிருங்கள். சுவிசேஷத்துக்கு உடன் பங்காளிகளாயிருங்கள். இப்ப சுவிசேஷத்துக்கு உடன் பங்காளி என்று சொன்னால் அதற்குரிய ஒரு பங்காளர்களாக, அந்த சுவிசேஷத்துக்கு நாங்கள் ஒரு பங்குள்ளவர்களாக, எல்லா சுவிசேஷ விடயங்களிலும் நாங்கள் ஒரு பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லத்தக்கதாக இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். பவுல் சொன்னது போல நாங்களும் இந்த சுவிசேஷத்திற்கு உடன் பங்காளிகளாக நாங்கள் இருக்க வேண்டும். இப்ப நீங்க சொல்லலாம், சுவிசேஷத்திற்கு உடன் பங்காளி. இதிலே பவுல் சொன்னது போல அவர் பல காரியங்களை அதிலே சொல்லுகிறார். சுவிசேஷம் எங்கள் மேல் விழுந்த கடமை என்று சொல்லிவிட்டு, எப்படியாக தான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாயிருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனை போலவும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனை போலவுமானேன். நியாய பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாய பிரமாணம் இல்லாதவனை போலவும் ஆனேன். அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாய பிரமாணம் இல்லாதவனாய் இராமல் கிறிஸ்துவின் அதாவது எல்லாருக்கும் எல்லாம் ஆக தான் மாறினதென்று சொல்லுகிறது மாத்திரமல்லாமல் தேவனுக்கு முன்பாக அவர் எப்படி சொல்றார், நியாய பிரமாணம் இல்லாதவனாய் இராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு உள்ளவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நாங்கள் எல்லாருக்கும் எல்லாமாக அவர்களுக்கு ஏற்ற விதமாக அவர்களுக்கு அந்த சுவிசேஷத்தை சொல்ல வேண்டியது முக்கியமான காரியம். அதற்காக அவர்களுக்கு ஏற்ற விதமாக என்றல்லாமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களா, கிறிஸ்துவினுடைய அந்த வழிநடத்தல்களுக்கு ஏற்ற விதமாகத்தான் தேவனுடைய சுவிசேஷத்தை எல்லாருக்கும் எல்லாமாக, அது ஏழைகளா இருக்கலாம், முடியாதவர்களா இருக்கலாம், அல்லது தாழ்ந்தவர்களா இருக்கலாம், உயர்ந்தவர்களா இருக்கலாம், எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் நாங்கள் அவர்களை கர்த்தருக்குள்ளாய் ஆதாயப்படுத்தும்படியாய் அவர்களுக்கு ஏற்ற விதமா என்று அல்லாதபடிக்கு கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குட்பட்டு அவர்களை நாங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் உங்களுக்கு சொல்லி சென்ற நாளில் சொன்னது போல, ஒருவர் குடிக்கிறார் என்றால் நானும் குடித்துக் கொண்டு ஆதாயப்படுத்தலாம் என்று அல்ல. அல்லேலூயா. அவை கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு உள்ளவராகவே இருந்து கர்த்தருடைய சுவிசேஷத்தை நாங்கள் சொல்ல வேண்டும். இதில் சொல்லப்பட்ட பலவீன அந்த 22 பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி பலவீனருக்கு பலவீனனை பாலானேன், எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு எல்லாருக்கும் எல்லாமே. சுவிசேஷத்தில் இறுதியாக சொல்லுறார், உடன் பங்காளியாகும்படிக்கு அதன் நிமித்தமே இப்படி செய்கிறேன். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் இப்படியான ஒவ்வொரு நிலவரங்களிலே அல்லது ஒவ்வொரு நிலைகளிலே மக்கள் பல விதங்களிலே இருப்பார்கள். பலவீனர் இருப்பார்கள், அல்லது உயர்ந்தவர்கள், வசதி படைத்தவர்கள், இப்படி பலவிதமான நிலைகள், அறிந்தவர்கள், அறிவாளிகள், இப்படி எல்லாம் இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு அவர்களை போலானேன் என்று பவுல் சொல்லும் பொழுது, நாங்கள் அவர்களை போலவே, அவர்களுடைய வாழ்க்கைகளை போலவே நாங்கள் மாற வேண்டும் என்பதை பவுல் சொல்லவில்லை. கிறிஸ்துவினுடைய பிரமாணத்துக்கு உட்பட்டுத்தான் அவர்களோடு சேர்ந்து, முடியாதவர்கள், நான் ஒரு ஏழைகள், முடியாதவர்கள், கஷ்டப்படுற மக்கள் அந்த இடத்திலே போய் நின்று ஒரு கோட் சூட் போட்டு அவர் ஒரு காரியங்களை சொல்லும் பொழுது அப்படி அல்ல. அவர்களுக்கு அந்த நிலையில் எப்படி இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஏற்ற விதங்களிலே, நடைமுறைகளிலே காரியங்களை கர்த்தருக்குள்ளாக நாங்கள் வெளிப்படுத்தும் பொழுது கர்த்தருடைய அந்த நல்ல செய்தியை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். அல்லேலூயா. அதனால் தான் பவுல் சொல்றார், கிறிஸ்துவுக்கு, அதாவது சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளி. நானும் நீங்களும் தேவனுடைய திட்டம் சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் என்ற இந்த விடயத்துக்கு நாங்கள் எப்பொழுதுமே உடன் பங்காளிகளாக, நாங்கள் அதற்கென்றே எங்களை ஒப்பு கொடுத்தவர்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும். இதை குறித்து நான் சில காரியங்களை சொல்லிவிட்டேன். நாங்கள் எப்படி உடன் பங்காளிகளா இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். அது மாத்திரமில்லாமல் நாங்கள் சுவிசேஷத்துக்கு சாட்சியாக நாங்கள் வாழ வேண்டும் என்பது மிகவும் முக்கியம். இது சுவிசேஷத்துக்கு உடன் பங்காளிகள், சுவிசேஷத்துக்குரிய ஒரு பங்குடையவர்கள் என்பதை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். அதனால்தான் அங்கே, அதாவது கொரிந்தியர் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டது போல, இந்த மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி
பிரகாசியாதபடிக்கு பிசாசானவன் அவருடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த மகிமையான சுவிசேஷத்தின் ஒளியை நாங்கள் ஜனங்களுக்குள்ளே, தேவனை அறியாத இருளின் வாழ்க்கைகளுக்குள்ளே இருக்கிற மக்களுக்கு பிரகாசிக்க பண்ணத்தக்கதாக இந்த சுவிசேஷத்துக்கு உடன் பங்காளிகளாக அல்லது சுவிசேஷத்துக்கு நாங்கள் ஒரு பங்குடையவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும். ஆமென். இது பார்த்தோம். நாங்கள் சொல்ல வேண்டும், சாட்சியாக எங்களுடைய வாழ்க்கைகள் மூலம் வெளிப்படுத்த வேண்டும். அது மாத்திரமல்லாமல் நாங்கள் சென்ற கிழமையிலும் பார்த்தோம், பயப்படாமல் கர்த்தருடைய சுவிசேஷத்தை பயப்படாமல், இவர்கள் என்ன செய்வார்களோ, இவர்கள் பெரியவர்களா இருக்கிறார்களே, பெரிய உயர்ந்த பதவிகள் அல்லது இராணுவங்கள் இப்படி என்று சொல்லி எங்களுக்கு ஏதாவது செய்து விடுவார்களே என்று சொல்லி பயப்படாமல் கர்த்தருடைய சுவிசேஷத்தை நாங்கள் சொல்ல. இதுதான் சுவிசேஷத்திற்கு உடன் பங்காளிகள். அந்த சுவிசேஷத்துக்கு ஒரு பங்கு உள்ளவர்களாக, அதற்கான ஒரு பங்காக நானும் இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு காரியம். ஆமென். பயப்படக்கூடாது என்பதற்கு எப்படியாக அப்போஸ்தலனாகிய பவுல் பேலிக்ஸ் ராஜா, அதாவது அந்த தேசாதிபதி, ஆளுநர் என்று சொன்னேன், அவருக்கு முன்பாக எப்படியாக நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கர்த்தருடைய அந்த அதாவது இச்சையடக்கத்தை குறித்தும் அவன் பயப்படாமல், தேசாதிபதி தான், அங்கே நியாயம் விசாரிக்கப்படும்படியாய் நிறுத்தப்பட்டிருக்கிற ஒரு மனுஷன் தான், ஆனாலும் பயப்படாமல் கர்த்தருடைய காரியங்களை சொன்னான் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அது மாத்திரமில்லாமல் சீசர்கள் எப்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிலே அங்கே பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பிற்பாடு தைரியமாய் பயப்படாமல் இயேசுவை குறித்து அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினார் என்பதை பார்த்தோம். அதே போல இன்னொரு உதாரணத்தை சொன்னேன். அந்த இஸ்ரவேலிலே சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்ட அந்த சிறுபெண் எப்படி அந்த நாகமான் படைத்தலைவன் பெரிய அந்த சீரியாவுக்கே ரட்சிப்பை கொண்டு வந்தவன் என்று அந்த ராஜாக்கள் புஸ்தகத்திலே சொல்லப்படுகிறது. அதாவது எப்படியான ஒரு நற்செய்தி அந்த சிறுபெண் சொல்லுகிறாள். பயப்படாமல் என்று சொல்லும் பொழுது, ஒரு எதிரி இடத்திலே, எதிரியினுடைய தேசத்துக்கு போய் அங்கே ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறான், அவரிடத்துல நீ போவையா இருந்தா உனக்கு இருக்கிற இந்த வருத்தம், இந்த குஷ்டரோகம் சுகமாகும் என்று சொல்லி தேவனுடைய நல்ல செய்தி அல்லது தேவனை குறித்து அவள் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகவே சுவிசேஷத்துக்கு நானும் நீங்களும் உடன் பங்காளிகள் என்று சொன்னால் இப்படியாக நாங்கள் செயற்பட வேண்டும். ஆமென். நாங்கள் பங்காளிகள் என்று சொல்லிவிட்டு நாங்கள் தூரமாய் நிற்கிறவர்கள் அல்லாமல் நாங்கள் அந்த சுவிசேஷத்தோடு இணைந்து, அதுதான் பவுல் சொல்லுகிறார், நாங்கள் இந்த 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 அதாவது பரலோக ராஜ்யத்தினுடைய ஸ்தானாதிபதிகளாய் இருந்து நீங்கள் கர்த்தரோடு இணைந்து கொள்ளுங்கள், ஒப்புரவாகுங்கள் என்று சொல்லி உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி கொரிந்தியர் புஸ்தகத்திலே 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்திலே 20வது வசனத்திலே சொல்லுகிறார். கொரிந்து சபைக்கு சொல்லுகிறார். அதே போல தேவனுடைய பிள்ளைகள் நாங்களும் பரலோக ராஜ்யத்தின் ஸ்தானாதிபதிகளாய் இருக்கிறபடினாலே நானும் நீங்களும் பயப்படாமல் கர்த்தரை குறித்து, கர்த்தருடைய இந்த நல்ல செய்தியை நாங்கள் சொல்ல வேண்டியது மிகவும் முக்கியம். ஏனென்றால் அவர்களும் எவ்வளவோ, இப்ப நாகமானை பார்த்தீங்கன்றால் குஷ்டரோகத்தில் இருந்தவன் சுகமடைந்தான் என்றால், இன்றைக்கும் பெரியவர்கள், பெரிய இடங்கள்ல இருக்கிறவர்கள், நாங்கள் பயப்படத்தக்கதான ஒரு அதிகாரங்களோ என்ன நிலைகள்ல இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையிலும் சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், பலவிதமான விரக்திகளோடு இருக்கலாம். நாங்கள் அதை சொல்லாமல் பயப்படுவோமா இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கைகள் தேவனுக்குள்ளாக ஒரு ஆசீர்வதிக்கப்படாதபடிக்கு போய்விடும். அதற்கு காரணம் நாங்களாய் போய்விடுவோம். அதனாலே நாங்கள் பயப்படாமல் கர்த்தருடைய சுவிசேஷத்தை, நல்ல செய்தியை சொல்ல வேண்டும். இது சுவிசேஷத்திற்கு நாங்கள் உடன் பங்காளிகளாக இருக்கிற காரியம். அத்தோடு நான் இன்றைக்கு புதிதாக அடுத்த காரியம் சொல்கிறேன். சுவிசேஷத்தின் நிமித்தம் வருகிற பாடுகளுக்கும் நாங்கள் பங்காளிகளாக மாற வேண்டும். இது சுவிசேஷத்துக்கு, அதாவது உடன் பங்காளிகளாக இருக்கிறோம். ஆமென். சுவிசேஷத்தின் நிமித்தம் வருகிற பாடுகள், சில வேளைகள்ல தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் அநேகர் அறிந்திருக்கலாம், அல்லது இந்தியா தேசங்களோ எங்களுடைய இலங்கை தேசங்கள்ல சுவிசேஷத்தை சொன்னது நிமித்தம் அநேகர் அடிக்கப்பட்டிருக்கிறார்கள், எவ்வளவோ வேதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், அவமானம் படுத்தப்பட்டிருக்கிறார்கள், உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், எவ்வளவோ கூடாத பேச்சுக்களை பேச அங்கே கேட்டிருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம், அல்ல நீங்களும் அனுபவப்பட்டிருக்கலாம். ஆகவே
இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம், கர்த்தருடைய நல்ல செய்தியை சொல்வதன் நிமித்தம் இப்படியான பாடுகள், இப்படியான போராட்டங்கள், இப்படியான பலவிதமான எதிரான சூழ்நிலைகள் வரும் பொழுது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை கண்டு நாங்கள் ஒதுங்குகிறவர்களாக இருக்கக்கூடாது. அப்படி இருப்போம் என்று சொன்னால் நானும் நீங்களும் சுவிசேஷத்துக்கு உடன் பங்காளிகளாக இல்லாதவர்களாய் இருப்போம். ஆமென். சுவிசேஷத்துக்கு உடன் பங்காளிகளாய், பங்குள்ளவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறபடினாலே நானும் நீங்களும் இந்த வருகிற நாட்களிலோ அல்லது எப்பொழுதாவது நாங்கள் தேவனுடைய செய்தியை சொல்லும் பொழுது சிலர் பேசலாம், உனக்கு வேலை இல்லையா என்று சொல்லி பல விதங்களில் பேசலாம். ஆனால் அதை நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை குறித்து தான் சொல்ல, நாங்கள் எங்களை குறித்தோ எங்களுடைய பிள்ளைகளை குறித்தோ அல்லது எங்களுடைய காரியங்களை குறித்து சொல்லவில்லை. கர்த்தரை குறித்து நாங்கள் சொல்லும் பொழுது இப்படியான பாடுகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள் வரும் பொழுது அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு சுவிசேஷத்துக்காக இன்னும் நாங்கள் பிரயாசப்பட எங்களை விட்டுக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 20வது அதிகாரம் 23வது 24வது வசனத்தை நாங்கள் வாசிக்கலாம். சுவிசேஷத்துக்கு நாங்கள் உடன் பங்காளிகளாக இருக்க வேண்டும் என்ற அந்த தலைப்பிலே நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். வாசிங்கள். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறதென்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். ஆமென். அங்கே பாருங்கள், அங்கே பரிசுத்த ஆவியானவரே பவுலுக்கு வெளிப்படுத்துகிறார். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணங்கள் தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கு. ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். கட்டுகள் இருக்கு, போராட்டம் இருக்கு, உனக்கு எதிரான காரியங்கள் இருக்குன்னு ஆவியானவரே பவுலுக்கு சொன்னாலும் அந்த சுவிசேஷத்திற்கு அவன் உடன் பங்காளியா இருப்பதனாலே அவர் அடுத்த காரியத்தை இதுல சொல்லுகிறார். எப்படி என்று சொன்னால், ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படே. இந்த கட்டுகளையோ போராட்டங்களையோ உபத்திரவங்களையோ அல்லது எதிரான சூழ்நிலைகளையோ எனக்கு வந்தாலும் இதை குறித்து நான் கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, பவுலை போல நானும் நீங்களும் இந்த நாட்கள்ல இப்படியான தேவனுடைய மனுஷர்கள் எங்களுக்கு முன்மாதிரியாய் நடந்திருக்கிறார். நானும் நீங்களும் கர்த்தருக்குள்ளாக கர்த்தருடைய நல்ல செய்தியை நாங்கள் சொல்லும் பொழுதோ, கர்த்தருக்குள்ளாக கர்த்தரை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது பல விதமாக ஏளனமாக பேசலாம். பல விதங்களில் எங்களை தவறாக பொய்யான குற்றச்சாட்டுகளை கூட சொல்லி கதைக்கலாம். ஆமென். நீங்கள் இங்கே எங்களுக்கு அப்படியான நிலைகள் இன்னும் வரவில்லை என்று சொன்னால் பல செய்திகள் அல்லது எங்களுடைய இலங்கை, இந்தியா தேசங்கள், மற்ற தேசங்கள் இப்படி சுவிசேஷத்தின் நிமித்தம் எவ்வளவு பாடுகளும் பலவிதமான தங்களுடைய உயிர்களையே அர்ப்பணித்த மக்களை கூட நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாங்கள் சுவிசேஷத்திற்கு உடன் பங்காளியாய் நானும் நீங்களும் காணப்பட வேண்டும். இந்த உடன் பங்காளிகளாய் நானும் நீங்களும் இருக்கிறோம் என்று சொன்னால், நாங்கள் எங்களுக்கு எதிராய் இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் கர்த்தருடைய நல்ல செய்தியை சொல்வதன் நிமித்தம் வருகிற எந்த பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், எதிர்ப்புகளை குறித்து நாங்கள் கலங்காமல் இன்னும் இந்த சுவிசேஷ ஊழியத்தை நிறைவேற்ற பவுல் சொன்னது போல என் பிராணனை கூட அருமையா எண்ணேன் என்று சொல்லுகிறார். ஆமென். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் இதற்காக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். என்னையும் உங்களையும் இந்த சுவிசேஷம் என்ற திட்டம் அதாவது செயற்படுத்தப்படத்தக்கதாய் தெரிவு செய்திருக்கிறார். அவருடைய ராஜ்யத்தினுடைய ஸ்தானாதிபதிகளாய், தூதுவர்களாய் இந்த தேசத்திலே இருக்கிறோம். அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து
நாங்கள் பிரகடனப்படுத்தத்தக்கதாய், அந்த பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற தெய்வத்தை குறித்து நாங்கள் சொல்லத்தக்கதாய், அந்த ராஜ்யத்தின் மகிமையான காரியங்களை குறித்து சொல்லத்தக்கதாய் கர்த்தர் என்னையும் உங்களையும் தெரிந்திருக்கிறார். அல்லேலூயா. இதன் நிமித்தம் பாடுகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், உபத்திரவங்கள் வரலாம், பலவிதமான அவமான பேச்சுக்கள் வரலாம். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் இதிலே நாங்கள் எந்த விதத்திலும் நாங்கள் இதை கண்டு ஒதுங்கி விடாதபடி இன்னும் உற்சாகமாய் செய்யும்படியாய் எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் சுவிசேஷத்திற்கு நாங்கள் ஒரு உடன் பங்காளிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அடுத்த காரியத்தை சொல்லுகிறேன். இந்த சுவிசேஷ ஊழியங்களை செய்கிற பிள்ளைகளுக்காக, ஊழியங்களுக்காய், குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. நாங்கள் இந்த சுவிசேஷத்துக்கு உடன் பங்காளிகளாய் இருக்கிறோம் என்று சொன்னால், நான் கருத்தாகவே இந்த காரியத்தை சொல்லுகிறேன். இந்த சுவிசேஷ சம்பந்தமாக நாங்கள் தனிப்பட்ட ரீதியில சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது இன்னொருவர் எங்களுக்காக ஜெபிப்பார்கள், எங்களுக்காக இன்னும் வேறு அநேகர் ஜெபிப்பார்கள். அதே போல இந்த சுவிசேஷ ஊழியங்களை செய்கிற பிள்ளைகளுக்காக, ஊழியங்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். இன்னும் உற்சாகமாய் இன்னொரு சகோதரன் சொல்லுகிறார் என்றால் அவர் இன்னும் உற்சாகமாய் கர்த்தரை குறித்து சொல்ல வேண்டும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும், அவருக்கு நல்ல வெளிப்பாடுகளை, நல்ல பேசத்தக்கதான அந்த திராணியை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய பாதுகாப்புகளுக்காக, தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் உபத்திரவங்கள், பாடுகள் வரும் என்று நாங்கள் பார்த்திருக்கிறோம், இல்லை என்றல்ல. நாங்கள் அவருடைய பாதுகாப்புகளுக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டியது எங்களுடைய கடமை. வாசிக்கலாம். எபேசியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கும்படிக்கு எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். அன்றியும் எனக்கு அடுத்த காரியங்களுக்கும் என் சுக செய்திகளும் உங்களுக்கு தெரிய வரும்படிக்கு அவைகளை எல்லாம் நமக்கு பிரியமான சகோதரனும் கர்த்தருக்குள் உண்மையுள்ள ஊழியக்காரனுமாய் இருக்கிற தீகிக்கு உங்களுக்கு அறிவிப்பார். ஆமென். இங்கே பவுல் சொல்லுகிறார் எப்படி என்றா பாருங்கள். சுவிசேஷத்துக்காய் சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்க. அல்லேலூயா. அவே எப்படி சுவிசேஷத்துக்கு நாங்கள் உடன் பங்காளிகளா இருக்கிறோம் என்றால் நாங்கள் சொல்ல வேண்டும், சாட்சியா இருக்க வேண்டும் என்பது மாத்திரமல்லாமல் நாங்கள் பயப்படாமல் சொல்ல வேண்டும் என்று பார்த்தோம். அது மாத்திரமல்லாமல் நாங்கள் வரும் பாடுகள், போராட்டங்கள்னாலே ஒதுங்கிவிடக்கூடாது என்பதையும் நாங்கள் பார்த்தோம். இது இந்த வேளையில் நாங்கள் வாசித்தது போல சுவிசேஷ ஊழியங்கள் செய்கிற பிள்ளைகளுக்காக ஊழிய பணிகள், அதாவது தைரியமாக சொல்ல வேண்டும். அதாவது இதுல சொல்லப்பட்ட பவுல் சொல்லுகிறார், ஸ்தானாதிபதி, நான் உங்களுக்கு சொன்னேன், தூதுவர்கள், பரலோக ராஜ்யத்தினுடைய தூதுவர்களாக இந்த தேசத்து இந்த பூமியில இருக்கிறோம். அதை பற்றி நான் பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாய் நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும். ஆமென். தைரியமாக நாங்கள் பேசும்படியாக எங்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் இன்றைக்கு யாரா இருந்தாலும் இந்த தேசத்திலேயும் கூட சுவிசேஷ ஊழியங்களை செய்கிறார்கள். இந்தியா தேசமோ வேற வேற தேசங்களே கர்த்தருடைய நல்ல செய்திகளை சொல்லி கொண்டுதான் இருக்கிறார்கள். எல்லாருமே சுவிசேஷத்தின் உடன் பங்காளிகளா இருக்கிறபடினாலே நாங்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலைகள்ல இருக்கிற மக்களுக்கு, இப்ப பவுலை குறித்து நாங்கள் எப்படி அவர் சொல்லுகிறார், நான் நியாயப்பிரமாணம் இல்லாதவனுக்கு நியாயப்பிரமாணம் உள்ளவர்களுக்கு எல்லாம் என்று சொல்லி அவர்களை ஆதாயப்படுத்தும்படியாய் அவர்களுக்கு எப்படியெல்லாம் அறிவித்தேன் என்று சொன்னது போல, சில வேளைகளில் தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் ஒரு பெரியவர்களோடு பேசுவதற்கான அந்த தைரியம் அல்லது அந்த அறிவு, ஆற்றல் இல்லாமல் இருக்கலாம். இன்னொருவருக்கு அந்த ஆற்றல் நல்ல அறிவு இருக்கலாம். அதாவது கர்த்தருக்குள்ளாக அந்த வாக்குகள்
அவர்கள் சொல்லும் பொழுது, விளக்கத்தோடு சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்ளத்தக்கதான நிலைகளிலே அநேகர் பேசத்தக்கதானவர்களாய் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் பவுல் சொன்னது போல தானும் தைரியமாய் இந்த சுவிசேஷத்தை சொல்லத்தக்கதாய், சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் இன்றைக்கு இது எங்கள் மேல் விழுந்த கடமையா இருக்கிற இந்த சுவிசேஷத்துக்கு உடன் பங்காளிகளா இருக்கிறோம் என்று சொன்னால், நாங்கள் சுவிசேஷ ஊழியங்களை செய்கிற பிள்ளைகளுக்காக, ஆமேன், அவர்கள் தைரியமாக சொல்ல வேண்டும். அவர்கள் நல்லபடியாக தேவனை குறித்து சொல்வதற்கு நல்ல வாக்குகள், தேவனுடைய வார்த்தைகள், அவர்களுடைய வாழ்க்கைகளை மாற்றத்தக்கதான வார்த்தைகள் அங்கே கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் எல்லாருமே ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம், தேவனுடைய விருப்பமா இருக்கிறபடினாலே நாங்கள் சொல்லித்தான் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றல்ல. எத்தனையோ பிள்ளைகள் சொல்கிறார், அந்தந்த இடங்களிலே ஒவ்வொருவர் ஊழியங்கள் செய்யப்படும் பொழுது அவர்கள் ஒவ்வொருவரும் சொல்லுகிற அந்த வார்த்தைகள் மூலம் ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டும், ஆண்டவர் அவர்களை தொட வேண்டும், ஆண்டவர் அவருடைய வாழ்க்கைகளை மாற்ற வேண்டும் என்று சொல்லி இதை எங்களுடைய ஜெபங்களை வைக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, இது தேவனுக்கு பிரியமான ஒரு ஜெபம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே சுவிசேஷத்தின் உடன் பங்காளிகளாய் இருக்கிற நானும் நீங்களும் இப்படிப்பட்ட பிள்ளைகள் எங்கெல்லாம் ஊழியங்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல வாக்குகள் கொடுக்கப்பட வேண்டும். கிராமங்களில் சில வேளைகள் அந்த மக்களுக்கு ஏற்ற விதமாய் கதைக்க வேண்டும். அதற்கேற்ற வித வாக்கு, கர்த்தருடைய வார்த்தை விளங்கத்தக்கதாக, பேசத்தக்கதாக கர்த்தர் அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அது மாத்திரம் அல்லாமல் அவர்களுடைய பாதுகாப்புகளுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆமேன். அவர்களுடைய சில வேளைகளிலே காடுகளிலும் மலைகளிலும் குகைகளிலும் இருக்கிற மக்கள் மத்தியிலே விஷ கிருமிகள் இருக்கிற இடங்களில் எல்லாம் எத்தனையோ பேர் ஊழியங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். ஆமேன். என்ன, பூமியின் கடைசி பரியந்தம் இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும். ஆமேன். அப்பொழுதுதான் முடிவு வரும் என்று சொல்லி இருக்கிறபடினால் எங்கெல்லாம் எந்த இடங்கள்லாம் இருக்கிறார்களோ அந்த இடங்களுக்குள்ளாக அங்கே தேவனுடைய பிள்ளைகள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் கடந்து செல்லும் பொழுது அவர்களுடைய பாதுகாக்க வேண்டும் ஆண்டவர். அவர்களுக்கு சில வேளைகளிலே என்ன கஷ்டங்கள், ஏதாவது வியாதிகள், பலவீனங்கள், அவருடைய அந்த காலநிலை மாற்றங்கள், அவருடைய சூழ்நிலைகள், சில வேளைகளிலே இங்கே வெளிநாடுகளில் இருந்து கூட இந்தியா இலங்கை தேசங்கள் இருந்து வந்து ஊழியங்களை செய்திருக்கிறார்கள். இப்படியாக தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் இந்த சுவிசேஷ ஊழியங்கள் செய்கிற பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காய், சுகங்களுக்காய், ஆரோக்கியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. இது சுவிசேஷத்தின் உடன் பங்காளி. சுவிசேஷத்துக்காக அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் அந்த சுவிசேஷத்துக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். ஆமேன், ஆமேன். சில வேளைகளை எங்களுக்கு பங்கு இருக்கின்றா சில காசு காரியங்களை தான் எங்களுக்கு உடனே ஞாபகம் வரும். இந்த பணத்தொகையில எனக்கும் பங்கு இருக்குன்னு சொன்னால் நான் எங்கேயோ இருப்பேன், ஆனால் ஏதோ முதலீடு செய்தால் அங்கிருந்து எனக்கும் ஒரு பங்கு வரும். அப்ப சுவிசேஷத்தின் நிமித்தம் மக்கள் ஆதாயப்படுத்துகிறார்கள், சுவிசேஷத்தின் நிமித்தம் ஜனங்கள் விடுதலையாக்கப்படுகிறார்கள். சுவிசேஷ நல்ல செய்தியை சொல்வதனாலே அங்கே கர்த்தருக்குள்ளே பல மாற்றங்கள் நடந்து கொண்டு வருகிறது என்றால் நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, நாங்கள் அவர்களுடைய பாதுகாப்புகளுக்காய் காரியங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது எங்களுக்கும் பங்கு இருக்கிறது. அல்லேலூயா. அதனால்தான் சொல்கிறேன், இந்த சுவிசேஷத்துக்கு உடன் பங்காளிகளாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். நான் சொன்னது போல தைரியமாய் எல்லா இடங்களிலும் தேவனுடைய பிள்ளைகள் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். நல்ல வாக்கு அவர்களுக்கு அந்தந்த இடங்களுக்கு ஏற்ற விதமாய் அவர்களை தொடத்தக்கதாய் கர்த்தருடைய வார்த்தைகள் சொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. என்ன, சில வேளைகளில் நாங்கள் அவர்களுக்கேற்ற ஒரு கருத்தாக ஆண்டவருடைய நல்ல செய்தியை நாங்கள் சொல்லாமல் அவர்களுக்கு ஒரு கோபம் பெறத்தக்கது, அல்லது உடனே அவர்கள் இதை விட்டு நாங்கள் சொல்ல தொடங்கினது உடனேயே அவர்கள் வெளியேறுவதற்கு ஏதுவாக சில வேளைகள் நாங்கள் பேசிவிடலாம். ஆனால் ஞானமாக அந்த இடங்களிலே சொல்வதற்கு கர்த்தர் நல்ல ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆமென். இதுவும் நாங்கள் சுவிசேஷத்துக்கு பங்காளிகளாய் இருக்கிறோம். சுவிசேஷத்திலே நாங்கள் சொல்லுகிறது மாத்திரமல்ல, சாட்சியாய் இருக்கிறது மாத்திரமல்லாமல் இப்படி ஜெபிக்கும் பொழுதும் எங்களுடைய பங்கு சுவிசேஷத்திலே இருக்கிறது. அல்லேலூயா.
அல்லேலூயா. இதோடு சில வேளையில சுவிசேஷத்தின் நிமித்தம் சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருக்கலாம். நான் சொன்னது போல பாடுகள், பலவிதமான வியாதிகள், சில காலநிலைகள் மாற்றங்கள் வியாதிப்பட்டிருப்பார்கள். அல்லது சிலர் எதிர்ப்பாளர்களாலே விரட்டி அடிக்கப்பட்டு காயப்படுத்தப்பட்டு வைத்தியசாலைகள்ல இருப்பார்கள். இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளை நான் ஏன் சொல்லுகிறேனால், நானும் நீங்களும் சுவிசேஷத்துக்கு உடன் பங்காளிகளா இருக்கிறோம். சுவிசேஷத்துக்கு பங்குள்ளவர்களாக நாங்கள் மாற்றப்படுகிறோம் என்று சொன்னால், இப்படிப்பட்டவர்களுக்காக எல்லாம் நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆமென். அவருடைய சுகங்களுக்காய், ஆரோக்கியங்களுக்காய், பாதுகாப்புகளுக்காய், அவருடைய குடும்பங்களுக்காக. என்றால் சில வேளைகளில் குடும்பங்களை விட்டு அவர்கள் எப்படியாக தூர இடங்களிலே சுவிசேஷத்தை சொல்லும்படியாய் போகும் பொழுது அந்த குடும்பங்கள் தனிமையில இருப்பார்கள். பொருளாதார காரியங்களிலே சில வேளை குறைவுபட்டு இருப்பார்கள். ஜெபிக்க வேண்டும். ஆமென். கொடுத்து உதவி செய்ய. நான் அடுத்த காரியம் கொடுக்கிறது தான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் சுவிசேஷத்தின் உடன் பங்காளிகளாய் நானும் நீங்கள் இருக்க வேண்டும். இந்த உடன் பங்காளிகளாய் இருக்கிறோம் என்று சொன்னால் இப்படியான செயற்பாடுகளும் எங்களுக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சொன்னேன், போராட்டங்கள், காரியங்கள், என்ன கட்டுகள், எதிர்ப்புகள் வரும் பொழுது பயப்படாமல், அதாவது ஒதுங்கி விடாமல் அதையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு தைரியமாய், பவுல் சொன்னது போல என் பிராணனை கூட அருமையா எண்ணாதபடி அதை சொல்லுறேன் சொன்னது போல, அடுத்தது நாங்கள் பார்த்தோம், தைரியமாய் மற்றவர்கள் சுவிசேஷத்தை சொல்வதற்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும், நல்ல வாக்குகளை கொடுக்க வேண்டும், நல்ல சுகங்கள் ஆரோக்கியங்களை கொடுக்க வேண்டும், பாதுகாப்புகளை கொடுக்க வேண்டும், அந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக நாங்கள் பார்க்கலாம் பிலிப்பியர் புஸ்தகம். அதாவது சுவிசேஷ ஊழியங்களுக்காக உதவி செய்வதன் மூலம் நாங்கள் சுவிசேஷத்துக்கு உடன் பங்காளிகளா இருக்கிறோம். சுவிசேஷ ஊழியங்களுக்காக கர்த்தருடைய இந்த நல்ல செய்திகளை அங்கே அறிவிக்கிறவர்களுக்கு அல்லது அறிவிக்கப்படுகிறதான அங்கே இடங்களுக்கு உதவி செய்வதன் மூலம் நாங்கள் சுவிசேஷத்துக்கு உடன் பங்காளிகளாயிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. நான் இங்கே இருந்து கொண்டு காசு அனுப்பி அல்லது ஏதோ ஒரு உதவியை செய்வதனாலே என்ன உடன் பங்காளி என்று சொல்லுகிறீர்கள் என்று நாங்கள் நினைக்காம, அதனால்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், கர்த்தருக்குள்ளாக இந்த சிந்தனைகள் எங்களுக்கு வர வேண்டும். அல்லேலூயா. என்றால் கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் மற்ற சுவிசேஷ ஊழியங்களை செய்கிறவர்களுக்கு பணங்கள் மூலமோ அல்லது எங்களுடைய சரீர பிரகாரமான எங்களுடைய செயற்பாடுகள் மூலமோ உதவிகளை நாங்கள் செய்ய வேண்டும். அல்லேலூயா. சரி, பிலிப்பியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 13 to 16 வரைக்கும் வாசிக்கலாம். பிலிப்பியர் புஸ்தகம் 4. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோடே உடன்பட்டது நலமாயிருக்கிறது. மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் தெசலோனிக்கேயில் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். ஆமென். பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவ எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. ஆகிய நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோட உடன்பட்டது நலமாயிருக்கிறது. மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவில் இருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று அறிந்திருக்கிறீர்கள். நான் தெசலோனிக்கேயில் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி 2 தரம் அனுப்பினீர்கள். அல்லேலூயா. என்ன இதிலே பவுல் சொல்லுகிறார் என்றால், தேவனுடைய பிள்ளைகளை அங்கே பிலிப்பு சபை எப்படியாக பவுலுடைய அந்த சுவிசேஷ விடயங்களுக்காக கொடுக்கல் வாங்கல் காரியங்களிலே உதவி செய்ததை இங்கே வெளிப்படுத்தினது போல, நானும் நீங்களும் இந்த நாட்களிலே நாங்கள் வெளிநாடுகள்ல இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு சுவிசேஷ ஊழியங்கள் அல்லது சுவிசேஷங்கள் கஷ்டப்பட்ட இயலாமல் இருக்கிற தேசங்கள், எங்களுடைய இலங்கை இந்தியா தேசங்கள்ல செய்யப்படுகிறது. அந்த இடங்களிலே சிலவள் நாங்கள் வாழ்கிற கிராமங்கள்ல கூட சுவிசேஷகர்கள் தேவனுடைய காரியங்களை வெளிப்படுத்தும்படியா இருந்தாலும் சில வேளைகளை அவர்களுக்கு அந்த இடங்களிலே சென்று அந்த ஊழியங்களை அறிவிப்பதற்கு பண காரியங்கள்
அங்கே போக்குவரத்து காரியங்கள் முடியாமல் இருக்கலாம். அப்ப அப்படியாக எல்லாம் நாங்கள் அறியும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் இந்த சுவிசேஷ ஊழியங்களுக்காக பணத்தை கொடுத்து, கொடுக்கல் வாங்கல் காரியங்கள் இப்படியாக பணத்தை கொடுத்து இந்த சுவிசேஷ ஊழியங்களை தாங்கும் பொழுது நாங்கள் சுவிசேஷத்தின் உடன் பங்காளிகளாக மாறுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நாங்கள் ஒரு போதும் தவறாக நாங்கள் சிந்தித்து விடக்கூடாது. நான் கொடுப்பதனாலே என்ன, ஆனால் முக்கியம் முதல் நாங்களும் செயற்பட வேண்டும். நான் ஆரம்பத்தில் அந்த விடயங்களை சொல்லிவிட்டேன். இதிலும் நாங்கள் செயற்படும் பொழுது அதிலும் கூட நாங்கள் சுவிசேஷத்துக்கு உடன் பங்காளிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நீங்கள் சில வேளைகளே இவ்வளவுதான் கொடுக்கணும், அவ்வளவு அப்படியே எங்களை முடிந்த அளவு நாங்கள் எவ்வளவுத்துக்கு நாங்கள் இந்த சுவிசேஷத்துக்காக நாங்கள் விதைக்கிறோமோ நிச்சயமா அதனுடைய பலனும் அதனுடைய ஆசீர்வாதமும் எங்களுக்கு கிடைக்கும். அதிலும் கூட நாங்கள் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் புஸ்தகம் 16வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்கள். ரோமர் புஸ்தகம் 16வது அதிகாரம் 23வது வசனம். என்னையும் சபை அனைத்தையும் உபசரித்து வருகிற காயு உங்களை வாழ்த்துகிறான். ஆமென். அதிலே கூட பவுல் சொல்ற எப்படியாக உபசரித்து கர்த்தருடைய சுவிசேஷத்தை ஊழியங்களை செய்த பவுல் பல காரியங்களை சொல்லுகிறார். அதிலே சொன்னது போல என்னையும் வாசிங்கள். என்னையும் சபை அனைத்தையும் உபசரித்து வருகிற காயு உங்களை வாழ்த்துகிறான் என்று சொல்லுகிறார். அதே போல 3 யோவான் புஸ்தகத்திலே இந்த காயுவை குறித்து இவரை குறித்தான் சொல்லப்படும் நினைக்கிறேன். 3 யோவான் 6, 7, 8வது வசனம், அந்த வார்த்தைகளை வாசிக்கலாம். அவர்கள் எப்படியாக இந்த கர்த்தருடைய ஊழியம் அல்லது கர்த்தருடைய அந்த நல்ல செய்தி வெளிப்படத்தக்கதாக அவர்களுடைய உபசரிப்புகள் அல்லது அவர்களுடைய பண விடயங்கள் உதவியா இருந்தது. இது சுவிசேஷத்தினுடைய உடன் பங்காளிகளாய், அந்த சுவிசேஷத்துக்கு நானும் நீங்களும் பங்காளர்களாய் மாறுகிறோம் என்பதைத்தான் இது வெளிப்படுத்துகிறது. நாங்களும் அதை செயற்படுத்த வேண்டும் என்று சொல்லி அதை வாசியுங்கள். அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினால் நலமாயிருக்கும். ஏனெனில் அவர்கள் புறஜாதியாரிடத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்தின் நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். ஆகையால் நாம் சத்தியத்திற்கு உடன் வேலையாட்கள் ஆயிருக்கும்படிக்கு அப்படிப்பட்டவர்களை சேர்த்துக் கொள்ள கடனாளிகளாய் இருக்கிறோம். ஆமென். இங்கே யோவான் எழுதும் பொழுது அங்கே 1வது வசனத்திலே எழுதுகிறார், மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது என்று எழுதுகிறார். அதைத்தான் நாங்கள் விசுவாசிக்கிறேன். அந்த காயுவை குறித்து தான் அதில் எழுதப்பட்டிருக்கலாம் அல்லது இங்கே எழுதப்பட்டிருக்கலாம். இங்கே சொல்லப்படும் 6, 7வது வசனத்திலே அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினால் நலமாயிருக்கும். ஏனெனில் அவர்கள் புறஜாதியாரிடத்தில் ஒன்றும் வாங்காமல். இதை எப்படி நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால், சுவிசேஷம் சொல்லப்பட்டு அறிவிக்கப்படுகிற இடங்களிலே ஒரு பண விடயங்களிலே ஏதாவது உதவிகளுக்காக அவர்களிடம் அங்கே வாங்காதபடிக்கு, அவர்களிடம் கேட்காதபடிக்கு அவருடைய தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். ஆகையால் நாம் சத்தியத்துக்கு உடன் வேலையாட்களாக இருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்து கொள்ள சில வேளைகளில் நாங்கள் ஏதோ நேரடியா அவர்களுக்கு கொடுத்தார்கள். அங்கே புறஜாதியாரிடத்திலே எந்த ஒரு பணத்தையும் வேண்டாமல் அவர்கள் வந்தார்கள் என்று சொல்லி இங்கே நீங்கள் காசு கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இதில் எழுதப்படாவிட்டாலும் இதில் சொல்லப்படுகிறது. ஆகையால் நாம் சத்தியத்துக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்து கொள்ள கடனாளிகளாய் இருக்கிறோம். என்ன சொல்லுகிறேன் என்றால், இந்த வார்த்தைகள் பிரகாரம் தேவனுடைய பிள்ளைகளே, சுவிசேஷ ஊழியங்களை செய்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் அவர்களுடைய நிலைமைகளை அறிந்து நாங்கள் செயற்பட வேண்டும், கொடுத்து உதவி செய்ய வேண்டும். இதனுடைய முக்கியமான நோக்கம் என்னென்றால், இந்த சுவிசேஷத்துக்கு உடன் பங்காளிகளாய் நானும் நீங்களும் இருக்கிறோம். நாங்கள் இவருக்கேன் உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணம் இல்லாதபடிக்கு அவர்கள் எப்படி புறஜாதிகளிடத்திலே கர்த்தருடைய சுவிசேஷ ஊழியங்கள் செய்கிற பிள்ளைகள் சொல்லி அவர்களிடத்திலே ஏதாவது எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்காமல் அங்கே சொல்லப்படுகிறது, அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவர்கள் புறப்பட்டு போனார்களாம். அங்கே காயுவுக்கு சொல்லும் பொழுது சொல்றார்,
இப்படிப்பட்டவர்களை சேர்த்து கொள்ள கடனாளிகளா இருக்கிறோம் என்றால் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அவர்களுக்கு முன்னான வசனத்தை நீங்கள் இணைத்து பார்க்கும் பொழுதுதான் அந்த கொடுக்கிற விடயத்தை குறித்து எங்களுக்கு தெரிகிறது. அல்லேலூயா. அவை நான் என்ன இதிலே வற்புறுத்த விரும்புகிறேன் அல்லது உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்றால், எனக்கும் சேர்த்து சுவிசேஷ ஊழியங்களை செய்கிற பிள்ளைகளுக்கு, தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் உதவிகள் செய்ய வேண்டும். பண விடயங்களிலே நாங்கள் உதவி செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலும் அங்கே சில பெண்களை குறித்து சொல்லப்படுகிறது. அவர்கள் தங்களுடைய ஆஸ்திகளினால் தேவனுக்கு ஊழியம். லூக்கா புஸ்தகம் 8வது அதிகாரம் 3வது வசனத்திலே ஆஸ்திகளினால் கர்த்தருக்கு ஊழியம் செய்தார்கள். அல்லேலூயா. அவே நாங்கள் கர்த்தருக்குள்ளாக சுவிசேஷ ஊழியங்களை செய்கிற பிள்ளைகளுக்கு பணங்களை அனுப்பி கர்த்தருக்குள்ளாக அவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது சுவிசேஷத்தின் உடன் பங்காளிகளாக இருக்கிறோம். அது மாத்திரமல்லாமல் நாங்கள் எங்களுடைய பொருட்களை, ஏதாவது ஒரு சுவிசேஷ ஊழியங்கள் நடக்கிறது என்று சொன்னால் அதற்கு பயன்படுத்தத்தக்கதான பொருட்கள் ஏதாவது எங்களிடம் இருக்குமா இருந்தால் கொடுத்து உதவி செய்ய வேண்டும். ஆமென். என்ன இதிலே சொல்ல வர என்றால், சுவிசேஷத்துக்கு உடன் பங்காளிகளா இருக்கிறோம். அதுதான் எங்களுடைய முக்கியமான நோக்கமா இருக்கிறது. ஓகே, இன்னைக்கு இந்த இடத்திலே ஒரு சுவிசேஷ ஊழியம், சில வேளை நாங்கள் வாழ்கிற இந்த தேசங்களிலே மற்றவர்களுடைய உதவிகள் பொருட்கள் தேவையில்லாமல் இருக்கலாம். ஆனால் எங்களுடைய தேசங்களோ இந்தியா தேசங்களோ பெரிய இடங்கள் எடுத்து செய்யப்படும் பொழுது அந்த இடங்களில் சில பொருட்கள் சில காரியங்களை பலர் கொடுத்து உதவி செய்து சுவிசேஷ அந்த ஊழியங்கள் கூட்டங்கள் நடைபெறுகிறதை நாங்கள் நன்கு அறிவோம். அதனாலே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்களும் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், சுவிசேஷத்துக்கு உடன் பங்காளிகளாய் நானும் நீங்களும் மாற வேண்டுமாயிருந்தால், என்னிடம் அந்த சுவிசேஷ ஊழியம் செய்வதற்கு, அல்லது ஒருவர் சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறார் என்றால் அவருக்கு ஏதாவது ஒரு பொருட்கள் தேவையா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரியம் தேவையா இருக்குமா இருந்தால் நாங்கள் கொடுத்து உதவுவதன் மூலம் நாங்கள் சுவிசேஷத்துக்கு உடன் பங்கு. உதாரணமாக வாகனம். ஒருவர் வாகன ஓட்ட தெரியாதவராக இருப்பாரா இருந்தால் சில வேளைகளில் இந்த இருந்து ஒரு கொஞ்சம் தூரம் போய் சுவிசேஷ ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது நாங்கள் சொல்லணும், சகோதரனே, நான் கொண்டு வந்து உங்களை விடுகிறேன், என்னுடைய வாகனம் இருக்கிறது. ஆமென். ஆகவே இப்படியான உதவிகளை செய்வதன் மூலம் சுவிசேஷத்திற்கு உடன் பங்காளிகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. சில வேளை அறியாமல் அல்லது தெரியாமல் நாங்கள் இதனுடைய தாற்பயங்களை புரியாமல் இருந்திருப்போமா இருந்தால் இன்றைக்கு நாங்கள் சற்று சிந்திப்போம். தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் இப்படியான உதவிகளை பொருட்களை சில வேளைகளே, இப்ப நான் சொன்னது போல சில நிலங்களை கூட, அதாவது பெரிய ஏதாவது இடங்கள் இருக்கும் என்றால் சுவிசேஷ ஊழியம் செய்யப்படுவதற்கு அந்த இடங்களை கொடுத்து இந்த இடத்திலே ஒரு கூட்டம் வைப்போம், தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிப்போம், ஜனங்களை கூட்டுவோம், நான் இந்த இடத்தை உங்களுக்கு இலவசமாய் தருகிறேன், அல்லது சில வேளைகள் எங்களுக்கு இந்த தேசத்தில் இப்படியான இடங்கள், பெரிய இடங்கள் அல்லது ஃப்ரீயா கிடைக்குமா இருந்தால் இந்த இடத்தை பாவியுங்கள், நான் இதற்காக உதவி செய்கிறேன் என்று சொல்லி சுவிசேஷத்தினுடைய உடன் பங்காளிகளாய் நானும் நீங்களும் மாறத்தக்கதாய் இப்படியான உதவிகளை நாங்கள் செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே எல்லா நோக்கமும் என்ன தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் சுவிசேஷத்தின் உடன் பங்காளிகளாய் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதே போல சில வேளைகளில் தெரியாத இடங்களா இருக்குமா இருந்தால், நான் சொன்னது போல இப்ப வாகனம் தெரிஞ்ச இடம் என்றால் வாகனத்திலே கொண்டு தெரியாத இடங்கள் வாகனம் இருக்கிறது, எங்களுக்கு இந்த இடத்துக்கு போக வேண்டும், எனக்கு அந்த இடத்தை தெரியாது, எந்த இடத்திலே அங்கே போய் என்ன காரியம் செய்வதென்று தெரியாது என்று சில வேளைகளில் இருக்கும் பொழுது அந்த இடங்களை காட்டும்படியாய் வழி துணையாக சென்று அவர்களுக்கு ஒரு உதவியாக மாறுவது கூட சுவிசேஷத்தினுடைய உடன் பங்காளி. அல்லேலூயா. இதெல்லாம் சில வேளைகள் நாங்கள் சிந்தித்திருக்கலாம், ஆனால் இதனால எனக்கு என்ன பங்கு இருக்கு, என்ன ஆசீர்வாதம் இருக்குன்னு நாங்கள் யோசித்திருக்கிறோம். சொல்றவருக்கு தான் ஆசீர்வாதம் என்றுதான் நாங்கள் சிந்தித்திருப்போம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் இப்படியான உதவிகளை செய்வதன் மூலம் கூட வழி அல்லது ஒரு இடத்துக்கு அவர் போக வேண்டும் என்றால் வாகனங்களை கொடுத்து பொருட்களை கொடுத்து உதவி செய்கிறது அடுத்த காரியம். நாங்களே சென்று இந்த இடத்து வழியை நான் காட்டுகிறேன், வாருங்கள், உங்களுக்கு இந்த இடத்திலே நின்று இப்படியா காரியங்களை செய்யலாம் என்று அவர்களோடு சேர்ந்து சில வேளை நாங்கள் அந்த இடங்களில் சென்று நாங்கள் பேசுவதற்கு
எங்களுக்கு அதற்கான ஒரு ஆற்றல் காரியங்கள் எல்லாம் இருந்தாலும் அவர்களோடு சேர்ந்து போய் ஒரு வழித்துணையாக நின்று கர்த்தரை பிரதிபலிக்கும் பொழுது நாங்கள் சுவிசேஷத்துக்கு உடன் பங்காளிகளாக இருக்கிறோம். ஒரு வசனத்தை வாசித்து நாங்கள் முடித்துக் கொள்ளலாம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 19வது அதிகாரம் 29வது வசனம். அப்போஸ்தலர் 19. பட்டணம் முழுவதும் கலக்கத்தினால் நிறைந்தது. பவுலுக்கு வழித்துணையாய் வந்த மக்கதோனியராகிய காயுவையும் அரிஸ்தர்க்குவையும் அவர்கள் இழுத்து கொண்டு ஒருமனப்பட்டு அரங்கசாலைக்கு பாய்ந்தோடினார்கள். ஆமென். பாருங்க என்ன இதிலே சொல்லப்படுறார். முக்கியமா இதிலே சொல்ல விரும்புகின்றால், பட்டணம் முழுவதும் கலகத்தினால் நிறைந்தது, பவுலுக்கு வழித்துணையாய் வந்த மக்கதோனியராகிய காயுவையும் அரிஸ்தர்க்குவையும் என்று சொல்லப்படும். என்ன இதுல குறிப்பிட்டு சொல்லப்படும்? வழித்துணையாய், அவனுக்கு வழிகாட்டியாய், எப்படியாய் ஒருவன் இருந்து அங்கே பவுல் அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு இவன் ஒத்தாசையாய் இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 20:4 கூட இவரை குறித்து தான் சொல்லப்படுகிறது. பெரோயா ஊரான் ஆகிய சோபத்தரும் தெசலோனிக்கேயரில் அரிஸ்தர்க்கும் செக்குந்தும் தெர்பையானாகிய காயுவும் திமுத்தேயுவும் ஆசியா நாட்டாராகிய தீகிக்கும் துரோப்பிமும் ஆசியா நாடு வரைக்கும் அவனுக்கு வழித்துணையாய் வந்தார். ஆகவே என்ன நான் இதிலே சொல்ல விரும்புகிறேன், தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் ஒரு வழிகாட்டியாய் மற்றவர்கள் இந்த தேசத்திலே சில வேளைகள் எல்லாமே நவிகேஷன்ல போட்டு போகக்கூடிய ஒரு காரியங்கள் இருந்தாலும், சில எங்களுடைய இலங்கை இந்தியா தேசங்கள், மலைகள், காடுகள், இப்படியான இடங்களிலே சிலருக்கு சுவிசேஷம் அப்படியான பாமர மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை விருப்பம் இருக்கும். ஆனால் அந்த இடங்களுக்கு போவதற்கு வழி தெரியாமல், அந்த இடங்களுக்கு செல்வதற்கு அவர்களுக்கு முடியாமல் இருக்கு. அவர்கள் எப்படி அந்த வழியாய் போனால் எங்க யானை வரும், எங்க காரியங்கள் இருக்கும் என்று, பள்ளங்கள், மேடுகள், இதுகளெல்லாம் தெரியாம, ஆனா வழித்துணையாய் இப்படி வாங்க, இப்படி போகலாம், இந்த இடத்துக்கு போகலாம் என்று சொல்லி வழித்துணையாய் தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் சுவிசேஷத்துக்காக, சுவிசேஷ ஊழியங்களுக்காக நாங்கள் செயற்படும் பொழுது சுவிசேஷத்துக்கு உடன் பங்காளிகளாக இருக்கிறோம். இந்த தேசத்திலும் பல காரியங்கள் இருக்கலாம். அவை சுவிசேஷத்துக்காக யார் பிரயாசப்படுகிறார்களோ, யார் அவர்கள் ஏதாவது தேவை என்று சொல்லுகிறார்களோ, எங்களால் முடியும் என்று சொன்னால் முடியும் என்றுதான் நினைக்கிறேன். முடியாது என்று சொன்னால் அது எங்களுக்கு சில வேளை மேலான ஆசீர்வாதத்தின் நிமித்தம் அல்லது சில வேளையில இக்கட்டான சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் கட்டாயமாக அதற்கு நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கும் பொழுது சுவிசேஷத்தினுடைய உடன் பங்காளிகளாய் மாறுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நாங்கள் இவ்வளவுதான் இன்றைய நாளில் நான் உங்களை சொல்ல வந்த காரியம். இதை விட எவ்வளவோ பல காரியங்கள் இருக்கும். சுவிசேஷத்துக்கு உடன் பங்காளிகளாய் நானும் நீங்களும் மாறுவதற்கு நாங்கள் சில வேளைகளை இவ்வளவு காரியத்திலே ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு மணித்தியால பிரசங்கங்கள் கூட எடுக்கலாம். ஆனால் நாங்கள் இவைகளை எல்லாம் சில வேளைகளை இலகுவாக அறிந்திருக்கிறோம். ஆனால் இதனுடைய தாற்பயம், இதனுடைய ஆசீர்வாதத்தினுடைய காரியங்களை தெரியாமல் இருந்திருக்கலாம். நாங்கள் கர்த்தருக்குள்ளாக எங்களுடைய பார்வைகள் இன்றைக்கு மாற்றப்படும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் இதற்காக எங்களை ஒப்புக் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வார். எழுந்திருப்போமா? நாங்கள் ஜெபம் பண்ணுவோமா? நாங்கள் இன்றைய நாளும் கூட சுவிசேஷத்தின் உடன் பங்காளிகளாக, அங்கே பவுல் சொன்னது போல, நான் இருக்கிறேன் என்று சொன்னது போல, நானும் நீங்களும் அப்படித்தான் தேவனுடைய பிள்ளைகளே. தேவனுடைய திட்டம் சுவிசேஷமா இருக்கிறது. இந்த சுவிசேஷம் என்ற திட்டம் செயற்படுத்தப்படும்படியா என்னையும் உங்களையும் தெரிந்திருக்கிறபடினாலே இதற்கென்று நாங்கள் எங்களை விட்டு கொடுக்க வேண்டும். இதற்காக எங்களை ஒரு உடன் பங்காளிகளாய் எங்களை நாங்கள் மாற்ற வேண்டும் என்று சொல்லித்தான் இன்றைய நாளிலும் கூட பல காரியங்களை பார்த்தோம். ஆரம்பத்திலே நாங்கள் பார்த்தது போல சுவிசேஷத்துக்கு உடன் பங்காளிகள் என்று சொன்னால் ஆண்டவரை குறித்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த மகிமையான சுவிசேஷத்தின் ஒளியை பிரகாசிக்கத்தக்கதாய் நானும் நீங்களும் எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவரை குறித்து சொல்ல வேண்டும். எங்களுடைய வாழ்க்கைகள் மூலமாக எங்களுடைய நல்ல குணங்களை, நல்ல சுபாவங்களை, இயேசுவை பிரதிபலிக்கத்தக்கதாக நாங்கள் வாழ வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் பார்த்திருக்கிறோம். அது மாத்திரமல்லாமல் கர்த்தருடைய சுவிசேஷத்தை பயமில்லாமல் நாங்கள் அறிவிக்க வேண்டும் என்று பார்த்தோம். அத்தோடு போராட்டங்கள், பிரச்சனைகள், எதிரான சூழ்நிலைகள் வரும் பொழுது அதை கண்டு நாங்கள் ஒதுங்காதபடிக்கு கர்த்தரை இன்னுமாய் சுவிசேஷத்துக்காக என் பிராணனையும் அருமையாக எண்ணேன் என்று சொன்ன பவுலை போல நாங்களும்
இந்த சுவிசேஷத்தின் உடன் பங்காளிகளாய் இருக்கிறோம் என்பதை அறிந்தவர்களாய் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று பார்த்தோம். அது மாத்திரமல்லாமல் சுவிசேஷ ஊழியங்களை செய்கிற பிள்ளைகள் தைரியமாய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும், நல்ல வாக்குகள் அவர்களுடைய வாயிலே அருளப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் செபிக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். தேவனுடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்லாமல் அவருடைய சுகங்கள், ஆரோக்கியங்களுக்காய், பாதுகாப்புகளுக்காக, அவர்களுடைய ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கும் பொழுது சுவிசேஷத்தின் உடன் பங்காளிகளாய் நாங்கள் மாறுகிறோம் என்பதை பார்த்தோம். அத்தோடு நாங்கள் கொடுத்து, பண காரியங்களை கொடுத்து, எங்களுடைய சர்வ பிரகாரமான விடயங்களை கொடுத்து, நாங்கள் பொருட்களை கொடுத்து, அவர்களுக்கு வழித்துணைகளாய் இருந்து அங்கே நாங்கள் செயற்படும் பொழுது சுவிசேஷத்துக்கு உடன் பங்காளிகளாய் இருக்கிறோம் என்பதை நாங்கள் பார்த்தோம். எங்களை ஒப்புக் கொடுப்போமா? ஆண்டவரிடத்தில் எங்களை ஒப்புக் கொடுப்போமா? கர்த்தருடைய அந்த சுவிசேஷத்துக்கு, ஆண்டவரே நீங்க எங்களோடு பேசி இருக்கிறீங்களப்பா, இந்த சுவிசேஷத்துக்கு நாங்கள் உடன் பங்காளிகள் என்று சொன்னால் இன்றைக்கு இன்னும் அநேக காரியங்களை அறிந்து கொண்டிருக்கிறோம் ஐயா. ஒருவருக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்கு ஆண்டவரே என்ன தேவை இருக்கிறதோ, பண தேவை இருந்தால், வாகன தேவை இருந்தால், ஆண்டவரே ஏதாவது வழிகள் தெரியாமல் இருப்பாரா இருந்தால், எனக்கெல்லாம் அதிலே ஒரு திறமை இருக்கும் இருந்தால் என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளை எங்களை ஒப்புக் கொடுப்போமா? ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்வார், ஆண்டவர் எங்களை வழி நடத்துவார். கர்த்தர் எங்களை இந்த பூமியிலே அவருடைய ராஜ்யத்தினுடைய தூதுவர்களாக, ஸ்தானாதிபதிகளாக எங்களை தெரிந்திருக்கிறபடினாலே அவருடைய அந்த நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றும்படியாய், அந்த சுவிசேஷத்துக்கு உடன் பங்காளிகளாய் நாங்கள் காணப்பட ஆண்டவர் எங்களை வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க கொஞ்ச நேரம். ஆண்டவரே ஸ்தோத்திரங்கள் அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் பேசின இந்த வார்த்தைகள் ஆண்டவரே ஐயா, ஆண்டவரே இதுவரைக்கும் சில வேளை இதனுடைய தாற்பயங்களை அறியாமல் இருந்திருப்போம் ஐயா. ஆனாலும் இப்படிப்பட்ட சுவிசேஷ ஊழியங்களை செய்கிற பிள்ளைகளோடு இணைந்து நாங்கள் செயற்படும் பொழுது, அவர்களுடைய காரியங்களை நாங்கள் பங்கெடுக்கும் பொழுது, நாங்களும் அந்த சுவிசேஷத்தினாலே ஆண்டவரே வருகிற ஆசீர்வாதங்களுக்கு, ஆதாயப்படுத்துகிற ஆத்துமாக்களுக்கு நாங்களும் பங்குள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பதை கர்த்தர் நீர் எங்களோடு இந்த நாளும் இடைப்பட்டு இருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் அதற்கென்று எங்களை ஒப்புக் கொடுக்க, அதற்கென்று எங்களுடைய இருதயங்களை ஆண்டவரே திறந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் சொல்வது மாத்திரமல்ல, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைகள் மூலமாய் காட்டுவது மாத்திரமல்ல, மற்ற கொடுக்கல் வாங்கல் ஆண்டவரே, ஜபங்கள் ஆண்டவரே, இந்த காரியங்களும் பங்கெடுக்கத்தக்கதாய் எங்கள் ஒவ்வொருவருக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே, வழி நடத்துங்க ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே, நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களை ஆவியானவரே உம்முடைய ஆளுகையினாலே தொடர்ந்தும் ஆண்டவர் இதற்காக உந்தி தள்ளுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. நன்றி அப்பா. ஜோன், நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஜீசஸ். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எங்களை நேசிக்கிற தகப்பனே, மட்டுமாய் ஆண்டவரே சப்பா கர்த்தாவே, இந்த வேத படிப்பிலே கர்த்தர் எங்களை வழிநடத்தி வருகிற பிரதான கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவரே சப்பா கர்த்தாவே, நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் ஆண்டவரே, சுவிசேஷம் அறிவிக்காமல் எங்களுக்கு ஐயோ என்று சொல்லி தகப்பனே, கர்த்தருடைய கிருபையில் ஆண்டவரே சப்பா அந்த காரியங்களை நாங்கள் செய்யத்தக்கதாய், ஆண்டவரே சுவிசேஷத்திற்கு நாங்கள் சாட்சிகளா இருக்கத்தக்கதாய் கர்த்தர் வழிநடத்தும்படியா செபிக்கிறோம் தகப்பனே. இந்த வார்த்தையானது ஆண்டவரே சப்பா, இந்த படிப்பானது ஆண்டவரே சப்பா, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஆண்டவரே இதுவரை ஆண்டவரே சப்பா கர்த்தர் எடுத்து செல்லக்கூடியதாய் இருக்கத்தக்கதாய் கர்த்தர் வழிநடத்தும்படியா செபிக்கிறோம் தகப்பனே. 30 60 100 மடங்காய் கர்த்தர் பலனை ஒவ்வொருத்தருக்கு தரும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. வந்தவர்கள் ஆண்டவரே சப்பா வெறுமனே திரும்பாதபடி ராஜா, கர்த்தருடைய வார்த்தையோடு கர்த்தருடைய ஆண்டவரே சப்பா அபிஷேகத்தோடு சுவிசேஷத்தோடு ஆண்டவரே கிறிஸ்துவின் சுபாவத்தை சிந்தையை ஆண்டவரே பிரதிபலிக்கிறவர்களாய் நாங்கள் வாழுகிறவர்களாய் இருக்கத்தக்கதாய் கர்த்தர் ஆண்டவரே சப்பா ஒவ்வொருத்தரையும் வழிநடத்தும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தை கொண்ட ஊழியக்காரனை கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே சப்பா. தேவ சமாதானம் ஒவ்வொருத்தரும் நிரம்பத்தக்கதாய் கர்த்தர் வழிநடத்தும்படியா செபிக்கிறோம் தகப்பனே. உங்க பலத்த கருத்துக்களை இந்த வார்த்தையை ஒப்புக் கொடுக்கிறோம், வழிநடத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து